திரைப்படத்தில் எம்ஜிஆரை வைத்து மிக அதிகமான திரைப்படங்களை தயாரித்த பட நிறுவனம்னா அது தேவர் ஃபிலிம்ஸ். அந்த பட நிறுவனத்தினுடைய அதிபரான சின்னப்ப தேவருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே இருந்த உறவு இருக்க அது தமிழ் ரசிகர்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு உறவுக்கு குறுக்கே ஒரு திரைப்படம் வந்ததுன்னா அந்த திரைப்படம் தான் காதல் வாகனம். அந்த படத்தை ஆரம்பிக்கும் போதே அந்த வருஷம் தீபாவளி அன்றைக்கி அந்த படம் ரிலீஸ் என்று அறிவித்து விட்டு தான் அந்த படத்துக்கான பூஜையே போட்டார் சின்னப்ப தேவர். அந்த படம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பின்னால் அடிமைப்பெண் படத்தினுடைய படப்பிடிப்புக்காக ஜெய்ப்பூர் போனார் எம்ஜிஆர். நான் ஜெய்ப்பூர் போயிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே நான் இல்லாத எல்லா படக்காட்சிகளையும் நீங்கள் முடிச்சிருங்க, நான் வந்த உடனே நான் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாவற்றையும் முடித்து தருவேன் என்று சொல்லிவிட்டு ஜெய்ப்பூர் புறப்பட்டார் எம்ஜிஆர். ஜெய்ப்பூரில் சில எதிர்பாராத காரணங்களால் அவருடைய படப்பிடிப்பு நீண்டு விட்டது. அதனால் அவரால் சொன்ன தேதிக்கு சென்னைக்கு வர முடியல. அக்டோபர் மாதம் 21 அன்றைக்கி தீபாவளி. அதுக்கு ஒரு வாரம் முன்னதாக தான் சென்னை வந்து இறங்கினார் எம்ஜிஆர். பல நாட்கள் தொடர்ந்து ஜெய்ப்பூர் படப்பிடிப்பிலே கலந்து கொண்டிருந்த காரணத்தினால் மிகுந்த களைப்புக்காலாக இருந்த எம்ஜிஆர் சின்னப்ப தேவருக்கு ஃபோன் பண்ணார். படத்தினுடைய வெளியிட்ட ஒரு வாரம் தள்ளிக்கலாமா, அதாவது அக்டோபர் 28 வெளியிடலாமா, ஏன்னா ரொம்ப களைப்பாக இருக்கேன், என்னால் இப்போதைக்கு படப்பிடிப்பில் கலந்து கொள்ள முடியாது என்று தோன்றுகிறது என்றார் எம்ஜிஆர். அப்படி சொன்ன உடனே அப்படியே சின்னப்ப தேவருக்கு தலைக்கேறியது கோபம். நீங்கள் நடித்தாலும் சரி நடிக்கலைனாலும் சரி என்னுடைய படம் இருக்க, அந்த படம் நிச்சயமாக தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆகும், மற்றது உங்கள் விருப்பம் போல் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார் சின்னப்ப தேவர். அவர் அப்படி சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் எம்ஜிஆர் படப்பிடிப்புக்கு வந்தார். 3-4 நாட்கள் இரவு பகலாக நடித்து அந்த படத்தை முடித்து கொடுத்தார். அதுக்கு பின்னால் சொன்னபடி அந்த படம் தீபாவளிக்கு வெளியானது என்றாலும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை குவித்ததா என்றால் இல்லை. தேவர் ஃபிலிம்ஸில் எம்ஜிஆரும் சின்னப்ப தேவரும் இணைந்து தயாரித்த படங்களில் மிகப்பெரிய தோல்வியை தழுவிய படமாக காதல் வாகனம் படம் அமைந்தது. இன்னும் சரியாக சொல்லணும்னா எம்ஜிஆருக்கும் சின்னப்ப தேவருக்கும் இடையே இருந்த உறவுச்சங்கிலி இருக்குல்ல, அது அருந்து போக காரணமாக அமைந்த படமாக அந்த படம் அமைந்தது. தன்னுடன் அந்த அளவுக்கு ஆத்திரமாக பேசிய யாருடனும் எம்ஜிஆர் தன்னுடைய உறவை புதுப்பித்து கொண்டதே இல்லை. அதிலையும் சின்னப்ப தேவருக்கு அவர் சலுகையை காட்டினார் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த காதல் வாகனம் சம்பவத்துக்கு பின்னாலேயும் அந்த பட நிறுவனத்திலே எம்ஜிஆர் ஒரு படத்தில் நடித்தார். அந்த படம் தான் நல்ல நேரம் என்ற பெயரிலே வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை குவித்த திரைப்படம். சின்னப்ப தேவர் மேலே எம்ஜிஆர் எந்த அளவு அன்பு வைத்திருந்தார், எந்த அளவு பாசம் வைத்திருந்தார் என்பதற்கு சான்றுதான் அந்த சம்பவம். இன்றைக்கி தமிழ் சினிமாவுடைய பிரபலமான இசையமைப்பாளர் அப்படின்னா நீங்கள் பட்டியல் போட்டு பல பேர் பெயரை சொல்லுவீங்க. கே.வி. மகாதேவன், எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான், ஆர்.எஸ். ஜெயராஜ், அனிருத்தன். ஆனால் தமிழ் சினிமாவுடைய முதல் நட்சத்திர இசையமைப்பாளர் யார் தெரியுமா? எஸ்.வி. வெங்கட்ராமன் தான் தமிழ் சினிமாவின் முதல் நட்சத்திர இசையமைப்பாளர். இசையமைப்பாளராக எஸ்.வி. வெங்கட்ராமனுக்கு வாய்ப்பு வந்தது இருக்க, அதுவே ஒரு ரசமான சம்பவம். வேலை இல்லாமல் கப்பன் பார்க்கில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் எஸ்.வி. வெங்கட்ராமன். அப்போது நந்தகுமார் என்ற திரைப்படத்தை பூனாவிலே தயாரித்து கொண்டிருந்த ஏ.வி. மெய்யப்ப செட்டியார் அந்த படத்துடைய தயாரிப்பு வேலையெல்லாம் கவனித்துக் கொள்வதற்காக எஸ்.வி. வெங்கட்ராமனை தன்னுடன் பூனாவுக்கு அழைத்து சென்றார். இந்த நந்தகுமார் படம் மராத்தி, ஹிந்தி, தமிழ் ஆகிய 3 மொழிகளிலும் அப்போது அங்கே தயாரானது. இந்த 2 மொழிக்கும் இசையமைப்பாளர் இருந்தாங்க, ஆனால் தமிழுக்கு இசையமைப்பாளர்கள் இல்லை. அதனால் இந்த தயாரிப்பு பணிகளை கூட்டு போகிறதுக்காக எஸ்.வி. வெங்கட்ராமனை கூப்பிட்டுருந்தார்ல, அவரையே அந்த படத்துக்கு இசையமைக்க சொன்னார் ஏ.வி. மெய்யப்ப செட்டியார். அதைத் தொடர்ந்து எஸ்.வி. வெங்கட்ராமன் இசையிலே அந்த படத்திலே டி.ஆர். மகாலிங்கம் பாடினார். இப்படித்தான் தமிழ் சினிமாவிலே ஒரு இசையமைப்பாளராக எஸ்.வி. வெங்கட்ராமன் அடியெடுத்து வைத்தார். அந்த படத்துக்கு பின்னால் பல திரைப்படங்களுக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு எஸ்.வி. வெங்கட்ராமனுக்கு கிடைச்சது. ஒருத்தருடைய வாழ்க்கையில் மாற்றம் என்பது எப்போது, யாரால், எப்படி வரும்னு யாராலும் சொல்ல முடியும். இளையராஜா மிகுந்த மரியாதை வைத்திருந்த ஒரு இசைக்கலைஞர்னா அது இந்தி பட இசையமைப்பாளரான நௌஷத். ஹவு டு நேம் இட் அப்படின்ற பெயரில் ஒரு இசைக்கோர்வையை வெளியிட்ட இளையராஜா அடுத்தபடியாக நத்திங் பட் விண்ட் என்ற பெயரிலே ஒரு இசைக்கோர்வையை வெளியிட்டார். அந்த இசைக்கோர்வையை வெளியிடுகின்ற விழா அடையார் பார்க் ஹோட்டலில் நடைபெற்றது. அந்த விழாவிலே அந்த இசைக்கோர்வையை நௌஷத் தான் வெளியிட்டார். எம்.எஸ். விஸ்வநாதன் போன்ற பல முக்கியமான இசைக்கலைஞர்கள் கலந்து கொண்ட விழா அது. அந்த விழா மேடையிலே நௌஷத் இந்தியிலே பேசத் தொடங்கினார். அவர் பேசிய பேச்சை எல்லாம் பி.பி. சீனிவாஸ் தான் தமிழை மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். அவருடைய பேச்சை மொழிபெயர்த்து கொண்டிருந்த பி.பி. சீனிவாஸ் ஒரு கட்டத்தில் மொழிபெயர்ப்பதை நிறுத்திவிட்டார். அவர் அப்படி மொழிபெயர்ப்பதை நிறுத்திய உடனே நௌஷத் பி.பி. சீனிவாஸ் பக்கம் திரும்பி பார்த்தார். ஏன் நிறுத்திட்டீங்க என்கிற மாதிரி அவரை பார்த்து கேட்க, இல்லை நீங்கள் சொல்கிறத என்னால் சொல்ல முடியாது என்றார் பி.பி. சீனிவாஸ். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நான் என்னுடைய உணர்வுகளை பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த உணர்வுகளை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே சொல்லுங்கள் என்று பி.பி. சீனிவாசனும் சொன்னார் நௌஷத். அவர் அப்படி சொன்னதுக்கு பின்னாலேயும் பி.பி. சீனிவாஸ் அவ்வளவு எளிதிலே அவர் சொன்னதை மொழிபெயர்த்து சொல்ல ஒப்புக்கொள்ளவில்லை. ப்ளீஸ் டூ யுவர் டியூட்டி என்று நௌஷத் சொன்னதுக்கு பின்னால் தான் அவர் என்ன சொன்னாரோ அதை பி.பி. சீனிவாஸ் மொழிபெயர்த்து தமிழே சொன்னார்.
இந்த இளையராஜா என்ற இளைஞனிடம் நிறைய விஷயம் இருக்குது. என்னுடைய வயதும் நேரமும் எனக்கு ஒத்துழைக்குமானால் இந்த இளைஞனிடம் நான் பாடம் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு நௌஷத் சொன்னதை பிபி சீனிவாஸ் சொன்னபோது அந்த அரங்கமே அதிர்ந்தது. நௌஷத் எவ்வளோ பெரிய இசையமைப்பாளர். அவர் இளையராஜாவை அப்படி மனம் திறந்து பாராட்டியதை கண்டு அந்த அரங்கில் இருந்தவர்கள் எல்லாரும் அப்படி ஆச்சரியப்பட்டு போனாங்க. நௌஷத் எப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர், அப்படிப்பட்ட அவர் என்னை அப்படியெல்லாம் பாராட்டணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனாலும் அதையெல்லாம் மீறி பாராட்டினார்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இசை மீது அவருக்கு இருந்த நாட்டம் தானே தவிர என்னுடைய மேதமை இல்லை என்று ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் இளையராஜா. ஆந்திராவிலே முன்னணி கதாநாயகனாக இருந்து பின்னர் எம்ஜிஆர் பாணியிலே அதிரடியாக அரசியலிலே குதித்து ஆந்திர அரசை ஒரு கலக்கியவர் தான் என்டி ராமாராவ். பல ஆண்டுகள் ஆந்திராவிலே முதல்வராக இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்ற என்டி ராமாராவ் ஆரம்பத்தில் சர்வீஸ் கமிஷன்லாம் பாஸ் பண்ணிவிட்டு அரசாங்க அலுவலகத்திலே வேலை பார்த்தவர். அந்த வேலையை விட்டுட்டு தான் சினிமாவிலே அடியெடுத்து வைத்தார் அவர். அதுக்கு பின்னால் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. ஆந்திர மக்கள் தங்களுடைய அபிமான கதாநாயகனாக கொண்டாடினார்கள் அவரை. திரைப்படங்களை நடித்தது மட்டும் இல்லாமல் பல திரைப்படங்களை என்டி ராமாராவ் இயக்கியிருக்கிறார், பல திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேண்டிய அளவு பணம் சம்பாரிச்சிட்டேன், மக்கள் செல்வாக்கு இருக்குது, இப்போது திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு முறை பத்திரிகையாளரிடம் குறிப்பிட்டார் என்டி ராமாராவ். உடனே அந்த பத்திரிகையாளர் என்டி ராமாராவை பார்த்து கேட்டார், இதெல்லாம் தான் சம்பாரிச்சிங்களே, இப்போ திரும்பவும் எதற்கு நடித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு. நான் எனக்காக நடிக்கலை, இதோ இங்கே பாருங்கள் இவங்களுக்காக தான் நடிக்கிறேன் என்று தன்னுடைய வீட்டு வாசல் பக்கம் கையை காட்டினார் என்டி ராமாராவ். அங்கே பார்த்தா டூரிஸ்ட் பஸ்லேருந்து ரசிகர்கள் கூட்டமாக இறங்கி கொண்டிருந்தார். அவர் குறிப்பிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று தான் நான் சொல்வேன். திரையுலகை விட்டு விலகுகின்ற வரையிலே ரசிகர்கள் மத்தியிலே மிகுந்த செல்வாக்கோடு இருந்த ஒரு கலைஞர் தான் என்டி ராமாராவ். இது போன்ற வாய்ப்பெல்லாம் எல்லா நடிகர்களுக்கும் கிடைக்கிறதில்ல, மிக அரிதாக சில நடிகர்களுக்கே கிடைக்கிறது. அவர்களில் என்டி ராமாராவ் மிக முக்கியமான ஒரு நடிகர். மூன்றாம் படை திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றியை பெற்ற படம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த படத்தில் கமல்ஹாசன் ஸ்ரீதேவியும் போட்டி போட்டுக்கொண்டு நடித்திருப்பார். அந்த படத்தினுடைய வெற்றியில் அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டுனாலும் அந்த படத்தின் வெற்றியில் இன்னொருவருக்கும் பங்கு இருந்தது, அது சிலுஸ்மிதா. அந்த படத்தினுடைய வெற்றியில் சிலுஸ்மிதாவுக்கு எந்த அளவு பங்கு இருந்தது என்பதை பாலுமகேந்திரா மிகச்சரியாக உணர்ந்திருந்த காரணத்தினால்தான் இந்த மூன்றாம் பிறை திரைப்படம் இந்தியிலே படமாக்கப்பட்ட போது தமிழிலே சிலுஸ்மிதா என்ன வேடத்தை ஏற்றிருந்தாரோ அதே வேடத்தில் அவர் நடிக்க வேண்டும் என்று பாலுமகேந்திரா விரும்பினார். ஆனால் என்ன காரணத்தாலோ சிலுஸ்மிதா அவ்வளவு எளிதிலே அந்த இந்தி பதிப்பில் நடிக்க ஒப்புக்கொள்ளவில்லை. மிகப்பெரிய தொகையை சம்பளமாக கேட்டார் சிலுஸ்மிதா. மூன்றாம் பிறை தான் உனக்கு பேர் வாங்கி கொடுத்த படம், அப்படி இருந்து இவ்வளோ தொகையை சம்பளமாக கேட்குறியே என்று பாலுமகேந்திரா சொன்னபோது நான் கேட்குற சம்பளத்தை கொடுத்தா நடிக்கிறேன் என்றார் சிலுஸ்மிதா. அவர் அதிகமாக சம்பளம் கேட்கிறார் என்பதற்காக வேறொரு நடிகை போட்டு அந்த பாடல் காட்சியை படமாக்கினார். படமாக்கப்பட்ட அந்த பாடல் காட்சியை போட்டு பார்த்தபோது தமிழில் அந்த பாடல் காட்சியில் சிலுஸ்மிதா ஆடி இருந்தபோது கிடைச்ச கிக் இருக்க அதில் 10% கூட அந்த இந்தி நடிகையால் தர முடியவில்லை என்பதை அந்த தயாரிப்பாளர் உணர்ந்தார், பாலுமகேந்திரா உணர்ந்தார். அதனால் வேறு வழி இல்லாமல் சிலுஸ்மிதா என்ன தொகை கேட்டாரோ அந்த தொகையை கொடுத்து திரும்பவும் அவரையே நடிக்க வைத்த அந்த பாடல் காட்சியும் அந்த காட்சியிலும் படமாக்கினார் பாலுமகேந்திரா. சினிமாவில் அறிமுகமான குறைந்த காலகட்டத்திலேயே இந்த சினிமாவில் தொடர்ந்து ஜெயிக்கணுன்னாலும் நீடித்து நிற்கணுன்னாலும் தான் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சிலுஸ்மிதா எவ்வளோ விரைவாக கற்றுக்கொண்டார் என்பதை உங்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காகத்தான் இந்த சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன்.